அண்மை செய்தி. டெல்லி செங்கோட்டை அருகே நடந்த வெடி விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 10ஆக உயர்ந்துள்ளது. இதுகுறித்தான மேலும் விவரங்களோடு இணைப்பில் இணைந்திருக்கிறார் செய்தியாளர் நிரஞ்சன். நிரஞ்சன், மருத்துவர்கள் தரப்பில் மேலும் என்ன தெரிவிக்கப்பட்டுள்ளது? விவரங்களை தொடர்ந்து பகிரலாம். மருத்துவமனை டெல்லியில் இருக்கக்கூடிய LNJP என்று சொல்லப்படக்கூடிய லோக் நாயக் ஜெயபிரகாஷ் நாராயணன் மருத்துவமனையில் தான் இந்த வெடி விபத்தில் சிக்கியவர்களின் உடல்களாகட்டும் அல்லது காயமடைந்தவர்களாகட்டும் கொண்டு செல்லப்படுகின்றார்கள். தற்பொழுது வரை நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல் படி 10 பேர் வரை உயிரிழந்திருக்கலாம் என்று அஞ்சப்படுகின்றது. மருத்துவமனை தரப்பிலிருந்து அந்த தகவல்கள் தான் தெரிவிக்கப்படுகின்றது. நிறைய பேர் ஆம்புலன்ஸில் கொண்டு வரப்பட்ட போதே உயிரிழந்ததாகத்தான் கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. 24க்கும் அதிகமானோர் படுகாயமடைந்திருக்கின்றார்கள். அதில் 3 பேர் மிகவும் மோசமான காயங்களுடன் கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள். மோசமாக காயமடைந்தவர்கள் என்றால் அவர்கள் உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருக்கின்றார்கள் என்பதாகத்தான் மருத்துவமனை தரப்பிலிருந்து தெரிவிக்கப்படுகின்றது. எனவே இந்த பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்குமோ என்ற அச்சம்தான் தற்பொழுது அனைவருக்கும் எழுந்திருக்கிறது. சிக்கல் என்னவென்றால், உயிரிழந்தவர்களின் நிறைய பேரது உடல்கள் சிதைந்து போயிருக்கிறது. அதை சம்பவ இடத்தில் நேரில் பார்த்தவர்களும் சொல்லி இருக்கிறார்கள். டெல்லி போலீஸ் கமிஷனர் சொல்லியிருக்கக்கூடிய தகவலின்படி அந்த காரில் இருந்த அந்த வேன், ஈகோ வேன் என்று சொல்லப்படக்கூடிய அந்த வேனில் இருந்த ஏதோ ஒரு பொருள் தான் வெடித்திருக்கின்றது. எனவே ஒரு பெரிய வெடி விபத்து என்பதை டெல்லி காவல்துறையின் கமிஷனரும் உறுதிப்படுத்தி இருக்கின்றார். அப்படி வெடித்த பொழுது அருகில் இருந்த வாகனங்களும் வெடித்து சிதறி இருக்கிறது. இதுவும் டெல்லி போலீஸ் கமிஷனர் கொடுத்திருக்கக்கூடிய வார்த்தை தான். அப்படி இருக்கும் பொழுது பெரிய வெடி விபத்தாக இருக்கிறது. எனவே அந்த வெடி விபத்து நடந்த வாகனத்தில் இருந்த நபர் யார், அந்த வாகனத்தில் வேறு யாரேனும் இருந்தார்களா, அருகில் இருந்த வாகனங்களில் எத்தனை பேர் இருந்தார்கள் போன்ற அனைத்துமே தற்பொழுது வரை உறுதி செய்யப்படாத அதே நேரத்தில் பெரும் பதற்றத்தை கொடுக்கக்கூடிய தகவலாகத்தான் இருக்கின்றது. ஒரு ரெட் சிக்னலில் இப்படியான ஒரு காரிலிருந்து இப்படியான ஒரு வெடி விபத்து என்பது ஏற்பட்டிருக்கின்றது. அந்த பாதிப்பை நம்மால் காட்சிகள் வாயிலாக பார்க்கும் பொழுதே உணர முடிகின்றது. அனைத்து வாகனங்களுமே முழுமையாக சிதறி போயிருப்பதை பார்க்க முடிகின்றது. அந்த வகையில் அந்த காயமடைந்தவர்களுடைய நிலைமை மிகவும் மோசமானதாக இருக்கிறது என்ற தகவல் என்பது சொல்லப்பட்டிருக்கின்றது. போலீஸ் கமிஷனர் தற்பொழுது இந்த சம்பவ இடத்தில் ஆய்வு செய்து முடித்துவிட்டு மருத்துவமனைக்கு நேரில் செல்கிறார் என்ற தகவலும் இருக்கிறது. ஏற்கனவே அங்கு காயமடைந்தவர்கள் அல்லது மிகவும் மோசமான முறையில் உயிருக்கு போராடி கொண்டிருக்கக்கூடியவர்களிடமும் அந்த வாக்குமூலங்கள் பெறுவது, ஏனென்றால் அருகிலேயே இருந்திருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு நிச்சயம் ஏதேனும் தெரிந்திருக்கும். அவர்களிடமிருந்து அந்த தகவல்களை பெறுவதற்கான வேலைகள் என்பதும் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய CCTV கேமராக்கள், மெட்ரோ ரயில் நிலையம் அருகில் விபத்து நடந்திருக்கிறது. மிக முக்கியமான சுற்றுலா தலம், அதிக அளவில் பொதுமக்கள் கூடக்கூடிய இடம், ஏராளமான CCTV கேமராக்கள் என்பது அதிநவீன CCTV கேமராக்கள் என்பது பொருத்தப்பட்டிருக்கும். இன்னும் அந்த வீடியோ காட்சி என்பது இன்னும் எதுவும் வெளியாகவில்லை. வெடி விபத்து எப்படி நடந்தது என்பதற்கான விஷயம் அதைத்தான் தற்பொழுது டெல்லி காவல்துறையினர் சேகரித்து வருகிறார்கள். அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வரக்கூடியவர்களையும் தொடர்ந்து கண்காணிக்கக்கூடிய வேலைகள் என்பதும் நடந்து கொண்டிருக்கின்றது. உயிர் எண்ணிக்கை, பலி எண்ணிக்கை இன்னும் அதிகரிக்காமல் இருப்பதற்கான வேலைகளில் மருத்துவர்களும் சரி, மற்ற மருத்துவ ஊழியர்களும் சரி மிக மும்முரமாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். விரிவான விவரங்களை தொடர்ந்து வழங்கியமைக்கு நன்றி நிரஞ்சன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.